போராட வேண்டியதான், கெட்ட ஒன்று சொல்ல வேண்டியதான், ஐயோ தீ பிடிக்க போகுதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இது 1965 இல்லை. கல்வி எல்லாம் வியாபாரமாக்குறீங்க. ஒழிக்க வேண்டிய டாஸ்மாக நீங்கள் வித்துட்டு இருக்கீங்க. கல்வியை வந்து தனியார் கொடுத்தீங்க. இதுதானே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அங்கெல்லாம் செழிப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களும் எல்லா பதிவுகளும் மக்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கிது. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. ₹1 கூட கொடுக்கறது இல்லை, பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க, ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருது அப்படின்னு கதையும் கற்பனையில் பேசுகிறது தானே திமுக. ஜிஎஸ்டி வருவாய் தமிழ்நாட்டுக்கு, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த வரி வருவாய் 31,000 கோடி வந்துச்சுன்னா இன்றைக்கி 60,000 கோடி வருது. ஏன் மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க? புதிய கல்வி திட்டத்தில் ஏறத்தாழ ஜிடிபியில் 2% ஒதுக்குறோம் கவர்மெண்ட்டு. இன்றைக்கி 400 லட்சம் கோடின்னா அது 8 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம் கோடி இந்தியா முழுவதுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு புது திட்டம் அப்படின்னு சொன்னால் அதை எதுக்குறீங்க? என் பையன் இன்னொரு மொழி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? என் பிள்ளைங்க உனக்கு படிக்கிறது என்ன கஷ்டம்? ஆனால் தனியார் பள்ளிகளில் பூரா படிக்கிறானே, ஏன் அரசு பள்ளிகளில் மட்டும் நீங்கள் படிக்க விட மாட்டேங்கிறீங்க? தனியார் பள்ளியில் படிக்கிறான், தனியார் பள்ளி மாணவர்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுறான், அவனுக்குள்ள அடிப்படை வசதி பெருசாக இருக்குது. மோடி என்ன சொல்கிறாங்க? புதிய கல்விக் கொள்கையில் ஒரு செகண்ட் இயர் ஒரு பொண்ணோ பையனோ படித்து முடிச்சுட்டு வெளியே போகிறான். செகண்ட் இயர் எல்லா செமஸ்டர்லாம் முடிச்சிட்டானா, கம்ப்ளீட்டானா அவனுக்கு செகண்ட் இயர் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புங்கிறார். அவன் குவாலிஃபிகேஷன் என்னங்க? நான் செகண்ட் இயர் டிகிரி முடிச்சிருக்கேங்க அப்படிங்கிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்து, இது போக பள்ளியோட உள்கட்டமைப்பெல்லாம் கொடுக்கறது தான் புதிய கல்விக் கொள்கை. நார்த் இந்தியாவில் நம்ம தமிழ் படம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி டெல்லியில் இருக்க தமிழ் ஸ்கூல்லலாம் நார்த் இந்தியன் பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? அதையும் நீங்கள் எல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறீங்களா? எல்லா மொழியும் எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. 5,000 கோடி 2029 கோடி 2009 கோடி ஏற்கனவே 2 வருஷம் வாங்கிட்டீங்க. இப்போ சொன்னதை செய்யலை. இது வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு உதவி. மற்றபடி 48,000 கோடி நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒதுக்குனது உங்களுக்கு இருக்குது கல்விக்கு. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ்நாட்டுக்கு நிதியை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மும்மொழி கொள்கையா இல்லை இருமொழி கொள்கையா அப்படின்ற ஒரு வாதம் போய்கிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி அப்படின்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணுறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா? அவசியம் இருக்கான்னு கேட்குறேன். அவசியம் இல்லை தான். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கெட்டவுன்னு சொல்கிறதும், ஒரு பிரதமரை கெட்டவுன்னு சொல்கிறதும் ரொம்ப வேதனைக்குரிய பதிவுகள். ஆனால் இந்த தப்பை தொடங்குறது யார்? இப்படி நாங்கள் சொல்லுவோம்னு வெளியில் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பெருமை? ஏதாவது பெரிய திட்டம்னா அவரை தான் போய் பார்த்து கூப்பிட்றீங்க. நீங்கள் வந்து இதை தொடங்கி வைங்கன்னு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரும் போய் கூப்பிட்றாரு, உதயநிதியும் போய் கூப்பிட்றாரு. அப்போ அவங்கள கூப்பிட்ற தலைவர்களையே ஒரு பிரதம அமைச்சரையே கெட் அவுட்டுன்னு சொல்லி நான் பெருமைப்படுவேன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது? யாருக்காக அதை சொல்கிறீங்கன்னு தெரியல. அப்போ அப்படி சொல்லும்போது நீங்கள் அப்போ போங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை சார், கூட்டாட்சியை விரும்புகிறாங்க. ஒரு மாநில அரசாக மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாக போயிட்டு நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே நீங்கள் நிதி தரமாட்டீங்க அப்படின்னும் போது கோபேக் மோடின்ற முழக்கங்கள் ஆல்ரெடி இருந்திருக்கு. அப்போ கெட் அவுட் மோடி நாங்கள் சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. இது எதர்ச்சியாக சொல்லப்பட்ட விஷயமாகவும் ஆர்கானிக்காக ட்ரெண்ட் செய்யப்பட்ட விஷயமாகவும் எடுத்துக்கலாமே. நிதியை வந்து ஆர்கானிக் ட்ரெண்ட் செட்டு திமுக இருக்கலாம், ஏன்னா நிறைய வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க. எங்கள்கிட்ட எல்லாம் அப்படி கிடையாது. பொதுவாகவே ₹1 கூட கொடுக்கறது இல்லை, பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க, ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருது அப்படின்னு கதையும் கற்பனையில் பேசுகிறது தானே திமுக. ஜிஎஸ்டி வருவாய் தமிழ்நாட்டுக்கு, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த வரி வருவாய் 31,000 கோடி வந்துச்சுன்னா இன்றைக்கி 60,000 கோடி வருது. ஏன் மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ₹1,00,000 ஒரு கம்பெனி ஜிஎஸ்டி கட்டினா 50,000 ரூபா மத்திய அரசுக்கு, 50,000 ரூபா தமிழக அரசுக்கு. அந்த 50,000 ரூபாயிலையும் 21% திருப்பி 21,000 யாருக்கு வருது? 40% மாநிலத்துக்கு வருது. அவங்களுக்கு மொத்தம் 1,71,000 ரூபா மாநிலத்துக்கும் 29,000 ரூபா மத்திய அரசுக்கு போகிற ஒரு விஷயத்த மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களா? யாராவது நீங்கள் மீடியா போய் ஒரு ஆடிட்டரை வச்சு கேட்குறீங்களா? ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க? ஜிஎஸ்டி லெவலில் வருது, தென்னரசு அப்படி சொல்கிறாரு, உதயநிதி இப்படி சொல்கிறாரு, முதல்வர் அப்படி சொல்கிறார். என்னைக்காவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படியே ஏமாந்தவன் தலையில் மிளகா அரைச்சிட்டு கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துகிற கூட்டம் இந்த திமுக கூட்டம். ஒன்று வரல. இந்த திட்டம் 2,150 கோடிங்கிறது வழக்கமான பள்ளிக்கூடத்துக்கான சம்பளமோ பிள்ளைங்களுக்கான ஏற்பாடோ கல்வி திட்டத்துக்கோ கிடையாது. இது இந்தியா முழுவதும் குறிப்பிட்ட பிளாக்கில் சில பள்ளிக்கூடங்கள் எடுத்து மற்ற உயர்ந்த நிலையில் இருக்க பள்ளிக்கூடங்கள் மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்துங்க.
ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்கள், ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிங்க, டிஜிட்டல் போர்டு கொண்டாங்க, பிள்ளைங்களுக்கு இந்த ஒளி அமைப்புகள் எல்லாம் உள்ள ஏற்பாடு பண்ணி கொடுங்க, சந்தோஷப்படட்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஏன்னா புதிய கல்வி திட்டத்தில் ஏறத்தாழ ஜிடிபியில் 2% ஒதுக்குறோம் கவர்மெண்ட்டு. இன்றைக்கி 400 லட்சம் கோடின்னா அது 8 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் கோடி இந்தியா முழுவதுக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு புது திட்டம் அப்படின்னு சொன்னால் அதை எதுக்குறீங்க? அதை இந்த 2125 கோடிங்கிறது குறிப்பிட்ட பிளாக்குக்கு சில ஸ்கூலுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த ஐயோ வாத்தியார் சம்பளம் கொடுக்கல, எல்லாம் பட்டினி கிடக்குறான், எல்லாம் சாக போகிறாங்கன்னு பித்தலாட்டம் பண்ணுறீங்க பாருங்க. இந்தியாவில் எல்லாத்துலேயும் கல்வியில் ஜீனியஸாக இருக்கிற பல பேரறிஞர்கள் அந்த திட்டத்தில் இருந்து அவங்க சப்மிட் பண்ணதில் கூட கடைசியாக சப்மிட் பண்ணதில் கூட ஒரு வருஷம் காத்திருந்து எல்லா மாநில கல்வித்துறை அந்த துறை இந்த துறை பல்கலைக்கழக வேந்தர்கள் எல்லாத்துலேயுமா பேசி முடிவு பண்ணி இது வேணாம் இது சேர்க்கலாம் அப்படின்லாம் ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, சேர்க்குறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்த போது கூட அங்கே ஹிந்தி இருந்தது. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தாய்மொழி கட்டாயம். நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிடையாது. தாய்மொழி கட்டாயம் 8ஆம் வரைக்கும் படித்தே ஆகணும். நீ என்ன ஸ்கூல் வேணால் நடத்திக்க, அமெரிக்க ஸ்கூலிங் நடத்துறியா, என் பிள்ளைங்களுக்கு நீ அந்த தாய்மொழி தமிழ் எந்த ஊரில் கட்டுறியோ அங்கே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற திட்டம். 2வது இங்கிலீஷ், நமக்கு உலக தொடர்பு மொழியை நம்ம வச்சுக்கிட்டோம். 3வது ஹிந்தி. இதுதான் நம்ம கஸ்தூரி ரங்கன் கொடுத்த ரிப்போர்ட்டு. பாரத பிரதமர் 2019 யாராவது இதை வெளியில் சொல்கிறீங்களா? 2019 அதை அடிக்கிறார். இது வேண்டாம், இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கலாம். அப்புறம் எங்கே ஹிந்தி எங்கே வருது? ஏதாவது ஒரு மொழி படிக்கிறது என்ன காரணம்? என் பையன் இன்னொரு மொழி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? என் பிள்ளைங்க உனக்கு படிக்கிறது என்ன கஷ்டம்? ஆனால் தனியார் பள்ளிகளில் பூரா படிக்கிறானே, ஏன் அரசு பள்ளிகளில் மட்டும் நீங்கள் படிக்க விட மாட்டேங்கிறீங்க? தனியார் பள்ளியில் படிக்கிறான், தனியார் பள்ளி மாணவர்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுறான், அவனுக்குள்ள அடிப்படை வசதி பெருசாக இருக்குது, அவனுக்கு ஒரு ஓப்பன் திறந்த வெளி பெரிய விஷயம் இருக்குது அவனுக்கு கல்வி பார்வையில். ஆனால் சாதாரண பிள்ளைங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் பள்ளிக்கூடத்தில் கிடைக்காம இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம், கல்வி அமைச்சர் ஊர்லேயே பிள்ளைங்க 2 வருஷமாக கட்டடம் கட்டாமல் மரத்தடியில் உட்காந்து படிக்கிற வீடியோவை நீங்கள் அபர்ணா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா பத்திரிகையில் இருக்கிறதுனால இந்த நிலைமையெல்லாம் இருக்காதீங்க. உள்கட்டமைப்பு, அவங்களுக்கு படிக்கிற வசதி, கற்றல் திறன் மேம்பாடு எல்லாத்தையும் கூட்டுங்க. 3வது 5வது 8வதுல அவங்களுக்கு பொது தேர்வு வைங்க. எதுக்கு வைக்க சொல்கிறாங்க? ஒரு பக்கம் பணக்கார வீட்டு பிள்ளைங்கள்லாம் எல்கேஜியிலேருந்து ஸ்பெஷல் கவனிப்பு. ஒரு 8வது படிக்கிற பையன் மார்க் கம்மி வாங்கிட்டான்னா உடனே உங்களை மாதிரி ஒரு மிஸ் இருக்காங்கன்னு வச்சு, போய் உங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டுவா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமே கூப்பிட்டு வரணும், வாப்பா. எதுக்கிட்ட வர சொல்கிறாங்க தெரியல, மிஸ் கூப்பிட்டாங்க. மிஸ்ஸு போன உடனே என்ன சொல்கிறாங்க? உங்கள் பையன் இந்த வட்டம் மேத்ஸில் 97 மார்க் வாங்கியிருக்கான், 3 மார்க் ஏன் கம்மியாக வாங்கலை, நீங்கள் டியூஷன் சொல்லி கொடுத்தீங்களா, வீட்டில் கவனிக்கிறீங்களான்னு மிரட்டுற அளவுக்கு ஒரு ஸ்கூலு. ஒரு பக்கம் என் பிள்ளை என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியாது. சில தகப்பனார்களுக்கு டாஸ்மாகில் விழுந்து கிடக்கிறவங்களுக்கு பையன் எந்த வகுப்பு படிக்கிறானே தெரியாது. வெயிட். அப்போ இந்த 3, 5, 8வதுங்கிறது என்ன வயசு? 8 வயசு, 11 வயசு, 13 வயசு. இந்த வயசில் அவனுக்கு ஒரு பொது தேர்வுங்கிற சிந்தனையை கொண்டு வந்தோம்னா அந்த பிள்ளைங்களுடைய கற்றல் திறன் எந்த அளவுக்கு இருக்குது, ஒப்பீடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது, சரி இல்லையா? டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடு. டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, எங்களுக்கு கிளாஸில் 4 கிளாஸ் ஒன்றா நடத்துகிறோம், 12,000 டீச்சர்ஸ் இன்னும் வேலைக்கு அப்பாயின் பண்ணாமல் தமிழக அரசு இருக்குது, நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறது? இங்கே இந்த வசதி இல்லை, தண்ணி இல்லை, போர்டு இல்லை, எதை சொல்கிறியா அதை நான் செய்து தரேன். சரி, நீ சரி இல்லையா ஆசிரியர்கள், உனக்கு பயிற்சி தர்றேன். இதெல்லாம் மும்மொழி சொல்லுது. 9ஆம் வகுப்புக்கு மேலே இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் தான் இந்த உயர் படிப்புக்கு போக முடியும், நான் பாட்டன் எடுத்தால் தான் ஜுவாலஜி படித்தா தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், ஹிஸ்ட்ரி படித்தா ஆக முடியாது, எக்கனாமிக்ஸ் படித்தா ஆக முடியாது. உடைக்கிறார். பிள்ளைங்க என்ன வேணாலும் படி, அந்த 3 வருஷத்தில் உனக்கு எது பிடிக்குமோ உயர்கல்வி அந்த படிப்புக்கு போ, நீ இந்த சிறப்பு பாடம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு மும்மொழி சொல்லுது. 9ஆம் வகுப்புலேருந்து ஒரு தொழில் கல்வியை கற்றுக்க. தொழிற்கல்வியெல்லாம் உடனே மம்பட்டி எடுத்துகிட்டு வரப்போ வெட்டுறது நம்ம கற்பனையில், நம்ம ஆளுங்க உளறி கொட்டுறதுக்கு நிறையா கூட்டம் இருக்குது, கற்பனையில் பேசுகிறதுக்கு. மரம் வெட்ட சொல்கிறாங்க, இது பானை செய்ய சொல்கிறாங்க, இந்த மீன் பிடிக்க சொல்கிறாங்கன்னு கற்பனையில் பேசுவீங்க. அது கிடையாது. இன்றைக்கி நவீனமாக எவ்வளோ தொழில்நுட்பங்களில் எவ்வளோ விசாலமான ஏஐலேருந்து, டிஜிட்டல்லேருந்து, கிராஃபிக்ஸ்லேருந்து, இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிற கலையிலேருந்து, டிராயிங்லேருந்து, ஃபேஷன் டிசைன்லேருந்து எவ்வளவோ கொட்டி கிடக்கு. அதை மாதிரி ஒன்று படி அப்படிங்கிறார். அதை வேணாங்கிறீங்க.
ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 3 இயர் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நான் செகண்ட் இயர்லேருந்து வெளியே போயிட்டேன்னா நான் +2 பாஸ், அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற சட்டம். ஆனால் மோடி என்ன சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையில் ஒரு செகண்ட் இயர் ஒரு பொண்ணோ பையனோ படித்து முடிச்சுட்டு வெளியே போகிறான், செகண்ட் இயர் எல்லா செமஸ்டர் எல்லாம் முடிச்சிட்டானா கம்ப்ளீட் ஆனால் அவனுக்கு செகண்ட் இயர் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புங்கிறார். அவன் குவாலிஃபிகேஷன் என்னங்க, நான் செகண்ட் இயர் டிகிரி முடிச்சிருக்கேங்க அப்படிங்கிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்து, இது போக பள்ளியோட உள்கட்டமைப்பெல்லாம் கொடுக்கறது தான் புதிய கல்விக் கொள்கை. 3 மொழியில் 1 மொழி புதுசாக படிக்க சொல்லி எங்கள் பிள்ளைகளை கசக்குறாங்கல்ல, அது மட்டும் கிடையாது. கிளாஸ் ரூம்ல கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் வெவ்வேறு லாங்குவேஜஸை சூஸ் பண்றாங்கன்னா அப்ப அத்தனை டீச்சர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்களான்னு கேக்குறாங்க. எத்தனை டீச்சர் வேணும்? நீங்கள் தான் இங்கே 52,000 ஸ்கூலில் ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு சின்ன உதாரணத்துக்கு போடவா, கேட்போமா? நீங்கள் இப்போ யார் படிக்கிறான்னு கேட்குறீங்களே, நம்ம ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போடுறேன். அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன், நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஎஸ்சி கிடையாது, அமெரிக்கன் ஸ்கூல் கிடையாது. நம்ம அப்படியே நம்ம சிலது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா மக்களை வந்து திசை திருப்புறதுக்கு முட்டாளாக்குறதுக்கு எத்தனை நார்த் இந்தியாவில் நம்ம இல்லை எத்தனை நார்த் இந்தியாவில் நம்ம தமிழ் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி டெல்லியில் இருக்க தமிழ் ஸ்கூல்லலாம் நார்த் இந்தியன் பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? அதையும் நீங்கள் எல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? அதனால இங்கேயும் ஹிந்தி கட்டாயம் சொல்கிறீங்க? எல்லா மொழியும் எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. கொரியன் மொழி இங்கே படிக்கிறீங்களே, ஜப்பான் மொழி படிக்கிறீங்களே, மகேஷ் பொய்யாமொழியோட பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு எல்லா பேட்டியில் உங்களை மாதிரி நிருபர் கேட்குற சொல்கிறாரு. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்கூல் எப்படி போயிட்டுருக்கு? அனுவல் டேயா? வாழ்த்துக்கல்யா. நான் எதார்த்தமாக போட்டேன். இப்போ நம்ம ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தர்றீங்களா? வெரி குட். டீச்சர்ஸ்லாம் கிடைக்கிறாங்களா? எத்தனை டீச்சர் இருக்காங்க? நம்ம அந்த ஸ்கூல்ல 28 பேர் என்னாச்சு, விநாயகாவில். பாரதியில 18 பேர் இருக்காங்க. அதுல ஹிந்தி டீச்சர் தனியா வந்திருக்காங்க. ஹிந்தி டீச்சர் எத்தனை பேர் இருக்காங்க? இதுல 2 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர், இதுல ஒருத்தவங்க. மொத்தம் 3 ஹிந்தி டீச்சர் உங்க ஸ்கூல்ல இருக்காங்க. ஆமா. நம்ம ஏரியா மெட்ரிகுலேஷன் எல்லா ஊர்லயுமே ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களா? எல்லா ஸ்கூல்ல எல்லா இதுலயுமே உண்டு. எல்லா ஸ்கூல்லயுமே ஹிந்தி இருக்கு. ஹிந்தி போயிட்டு இருக்கு. எப்படி அவங்க வர்றவங்களே கேட்குறாங்களா, நீங்களே கம்பல் பண்றீங்களா? இதை நம்மளே போட்டுருவோம். அப்புறம் பேரண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள பேரண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் எக்ஸாம் இது, அதில் டெஸ்ட் உண்டு, அது தனியாக மார்க் உண்டு மார்க் ஷீட்டில். ஓகே வெரி குட். இப்போ உங்கள் ஸ்கூலில் 3 டீச்சர் இருக்காங்க. ஆமாம். இப்போ 6 சப்ஜெக்ட் இல்லாமல் 7 சப்ஜெக்ட் வரும் நமக்கு. ஓகே தம்பி, தேங்க்யூ. சாதாரணமாக கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஹிந்தி தான் சொன்னீங்க. ஹிந்தி டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க. இல்ல நீங்க கேக்குறது ஹிந்தி டீச்சர் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்களா? அதுக்கு சொன்னமா? நான் கேக்கல சார். எந்த விருப்பப்பட்ட மொழி எந்த மொழி வேணா படிக்கலாம். நீ அவர்னா நீ எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு, நீ எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை லேசா கிள்ளி பாருங்க. முதல்ல தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசாத பகுதிகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, எனக்கு எத்தனை 1000 டீச்சர்ஸ் தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் கன்னடம் தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரியுமா? நீங்க பார்டர்ல பூரா மலையாளம் தெரிஞ்ச ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? உருது இருக்காங்க, கம்பல்சரி இருக்காங்க. கொரியா யாரு கேட்டா? அசாமிய யார் எடுக்க சொன்னா? இதெல்லாம் ஏட்டிக்கு பூட்டி பேசுறது தான். நீங்க நான் நல்லதுக்கு 4 வார்த்தை சொன்னா இது திமிங்கலத்துல கப்பல்ல போக முடியுமா, திமிங்கலத்துல போக முடியுமா, கடல்ல இருக்க சுறாமீன்ல ஏறி போக முடியுமான்னு கேள்வி கேட்டப்ப நீங்க ஏன் அதெல்லாம் விட்டுருங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முடிவு பண்ணுறோம், எங்களுடைய சகோதர மொழிகள் கன்னடம், மலையாளம், தெலுங்கு தான், இந்த 3 மொழியை நாங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைங்களெல்லாம் அதான் இருக்குன்னு ஒரு ஆப்ஷனை கொடுங்க. யார் வேண்டான்னா? என்னமோ தெலுங்குக்கு தமிழ்நாட்டுக்கு சுந்தர தெலுங்குனில் பாட்டி செய்துன்னு மகாகவி பாரதியார் பாடினதுமா, அது நம்ம ஊரில் சொல்லிக் கொடுக்கூடாதா? இல்லை, இப்போ இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சுக்கிட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் டாக்டர்ஸாக இருந்திருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருந்திருக்காங்க. நம்ம அப்துல் கலாமை பார்க்க முடியுது, மயில்சாமி அவர்களை பார்க்க முடியுது, அண்ணாமலை அவர்களே இருமொழி கொள்கையில் படித்தவர் தானே சார். அப்துல் கலாம் அண்ணா மயில்சாமி மாதிரி இன்னும் 1000 பேர் வரணுமா? ஒருத்தர் 2 பேரை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டாப், நீங்க பேசுறது தப்பு. அப்துல் கலாம் காலம் இது இல்லை. இன்னைக்கு பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல
ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகி கிளாஸ் அதிகமாக இருந்து அவங்களுக்கு பாடத்திட்டம் நல்லா இருந்து அவங்க நல்லா படிச்சிருந்தா தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூலே வந்திருக்காதுமா. 1965 உள்ள ஸ்கூல் இங்கே இருந்ததா? ஒரு சில ஸ்கூலு நம்ம கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூல் நடத்துனாங்க, சில நாடார் சமுதாய மக்கள் நிறைய நடத்துனாங்க, மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு. சில இடத்துல நம்ம இது விவேகானந்தா வித்யாலயா மாதிரி சில ஸ்கூல் நடத்துனாங்க. இவ்வளவு ஸ்கூல் இருந்துச்சா? இவ்வளவு ஸ்கூல் 52,000 பள்ளிக்கூடம். தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி நம்ம 50 இருக்கோம்னா 300 தனியார் இருக்காங்க. டாஸ்மாக் கடை எப்படி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாகிடுச்சு. கல்வி எல்லாம் வியாபாரமாக்குனீங்க. ஒழிக்க வேண்டிய டாஸ்மாகை நீங்கள் வித்துட்டு இருக்கீங்க. கல்வியை வந்து தனியார் கொடுத்தீங்க. இதுதானே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அங்கெல்லாம் செழிப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களும் எல்லா பதிவுகளும் மக்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கிது. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. நீங்கள் மறுக்கிற இது யாருக்கு? ஏழை எளிய மாணவர்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடியாதுன்னு மறுக்கிறீங்க. மும்மொழின்னு ஏன் மலையாளத்தை படி, தெலுங்கை படி, கன்னடம் படி. மோடி தான் சொல்கிறாரு, உலகமெல்லாம் போய் தமிழ் படி தமிழ் படி தமிழ் படி. 10,000 மாணவர்களை ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்க, தமிழ் மாதிரி ஒரு தொன்மையான மொழி, புகழ்பெற்ற மொழி, சிறப்பான மொழி எங்கேயும் கிடையாது, நீங்கள் எல்லாம் தமிழ் கற்றுக்கணுங்கிறாரு. மகாகவி பாரதியாருக்கு பனாரஸில் இருக்கை அமைக்கிறாரு. திருக்குறள் மொழியை 37 மொழியில் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்கிறாரு. ஐநாவில் போய் யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறாரு. என்ன நீங்கள் தமிழுக்கு இது மாதிரி பேசுனா புகழ் பரப்புன ஒரு பிரதமரை இந்த நாட்டில் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இத்தனை ஆசிரியர்கள் நமக்காக இருக்காங்க, இல்லை நாங்கள் வேணும்னா அமைச்சு தரோம் உங்களுக்காக நியமிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. இதுக்காக எவ்வளோ பட்ஜெட் வந்து இந்த நிதியில் வந்து ஒதுக்கியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இது ஒவ்வொன்றுக்கும் மொத்த கல்விக்குன்னு 3 லட்சம் கோடி ஒதுக்கணும்னா அதில் எதுக்கு முன்னுரிமையோ அதை பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா திட்டத்துலேயுமே இதுக்கு எதுக்கு முன்னுரிமையோ அந்த கொரோனா காலத்தில் நம்ம ஒதுக்கணுமா? கொரோனா வரும் 5 லட்சம் கோடி ஒதுக்கி வைன்னு ஏதாவது பிஎம் ஒதுக்கி வச்சிருந்தாரா? அது ஒரு எமர்ஜென்சி கேஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தயாரா இருக்காங்க 1000 டீச்சர்ஸ் வெளியே இருந்து. எமர்ஜென்சின்ட்டு வரும்போது நம்ம கண்டிப்பா அதை பார்க்காம எடுத்து கொடுத்து தான் ஆகணும். இது வந்து பிளான்ல இந்த திட்டம் வரப்போகுது அப்படின்னு பிளான் பண்ணி இவ்வளோ கமிஷன் அமைச்சு தானே சார் கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு புரிஞ்சுக்குங்க, எதிர்பாராத சம்பவங்களுக்கு நம்ம ஒதுக்கி தான் வைப்போம். இன்றைக்கி அதே மாதிரி கல்வியில் தமிழ்நாட்டில் மும்மொழிக்கு ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மலையாளம் டீச்சர் பத்தலை, கன்னட டீச்சர் பத்தலை, ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒரு 500 டீச்சர் வேணும் அப்படின்னா அதுக்கு உதவுறதுக்கு அவங்க தயாராக தான் இருப்பாங்க. அது ஒரே நேரத்தில் இந்த ஸ்கீம் இல்லைல்ல, நீங்கள் படிப்படி பிளாக்காக தானே கொண்டு வர்றீங்க. ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கிட்டால் தான் நம்ம ஜிடிபியில் 2% கொண்டு வர்றோமே மொத்த பட்ஜெட்டில். அவங்களுக்கு என்ன கவலை? அதான் 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஒதுக்கும் போது அதில் இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அது எப்படி நீங்கள் இதுக்காக எழுதி தமிழ்நாட்டுக்கு 300 டீச்சருக்குன்னு ஒன்று எழுதி வைக்க மாட்டாங்க. கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க. 300 டீச்சர்னு எழுத மாட்டாங்க சார். இவ்வளவு நிதினு ஒதுக்கி இருக்கணும்ல தமிழ்நாட்டுக்குன்னு. இப்ப 5000 கோடி வந்து தமிழக அரசு இந்த திட்டத்தை ஒத்துக்காதது மூலமா 5000 கோடியை தமிழக அரசு வந்து இழக்க நேரிடும் அப்படின்ட்டு திரும்பவும் மத்திய அமைச்சர் சொல்றாரு. திருப்பி சொல்றேன், 5000 கோடி 2029 கோடி 2030 கோடி ஏற்கனவே 2 வருஷம் வாங்கிட்டீங்க. இப்போ சொன்னதை செய்யலை. இது வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு உதவி. மற்றபடி 48,000 கோடி நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒதுக்குனது உங்களுக்கு இருக்குது கல்விக்கு. அதுதான் ஆசிரியர்கள் சம்பளம், ஓய்வூதியம், பள்ளிக்கூட மேம்பாடு, புதிய கட்டடம், புதிய கிளாஸ் ரூமு, ஸ்மார்ட் ரூமு. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் 2 வருஷம் பணம் கட்டாமல் இருந்தாங்களே, இணையதளத்தை கட் பண்ணுறேன்னு சொன்னானே, அந்த இணையத்தில் இணைப்பு, உங்களுக்கு சமூக நல திட்டங்கள்லேருந்து உணவு, இதெல்லாமே ஒதுக்கி வச்சிருக்கிறது தான். இது வந்து சிறப்பு திட்டம்னு முதலே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த உதாரணம் சரியானு கேட்டீங்க, ஆமான்னு தான் சொன்னேன். எதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை ஒதுக்குறாங்களோ அந்த திட்டத்துக்காக அதை செய்வாங்க. இப்போ இன்றைக்கு உதாரணத்துக்கு நேற்றைக்கு முந்தின ஒரு செய்தி வந்தது. தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு அந்த வருவாய் இழப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு 9,000 கோடி விடுவிப்பு மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் அறிவிப்பு. அந்த 9,000 கோடி விடுவிச்சிங்கல்ல, அதை வந்து இதுக்கு கொடுங்க, இது வந்து அது வேண்டாம், நாங்கள் இந்த டாஸ்மாக் கடையை புதுசாக திறக்க வேண்டியது கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் 300 பஸ் வாங்க வேண்டியது கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. அதான் அதுக்குள்ள திட்டம். இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொன்று தானே. 2646 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மட்டும் ஹைவேஸ் போட்டிருக்கு. அந்த 2646 கிலோமீட்டர் போடுவதுக்கு பணம் 1,38,000 கோடி இந்த 11 வருஷத்தில் கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து நாங்கள் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் கட்டியிருக்கோம், இன்னும் 4 ஊரில் கட்ட வேண்டியது இருக்கு, கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. அது அப்போ எந்த திட்டத்துக்கு இருக்கோ அந்த திட்டத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள்
ஒரு கண்ணில் வெண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு மாணவர்களை பிரிக்காதீங்க. தமிழை படிக்க சொல் அப்படின்னு மோடி சொல்றாரு. நீங்க தமிழை படிக்க மாட்டான்னு சொல்றீங்க. எது நியாயம்? அது அப்படி தமிழை கட்டாய பாடமாக்குங்கிறாரு. இருங்கம்மா, தமிழை கட்டாய பாடம் ஆக்குங்கிறாரு. அது தப்பா ரைட்டா? அது கரெக்ட் தான் சார். அப்ப அதை ஏத்துக்குங்க, அதை வேண்டாங்கிறீங்க. தமிழை வேணாம்னு சொல்லியே நாங்க தமிழை ஏத்துக்கிறோம். ஆல்ரெடி இங்க இருக்கிறத நாங்க திட்டத்துல அது ஒண்ணுதானே, திட்டத்துல அது ஒண்ணுதானே. என்ன சார் இது? ஆல்ரெடி இங்க அப்படிதானே சார் இருக்கு. அப்படி எங்கம்மா இருக்கு? நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கம்மா. நான் இப்பதான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன். அரசு பள்ளிகள் மூன்றாவது மொழி நீங்க அரசு பள்ளிகள் பத்தி தானே சார் பேசிட்டு இருக்கோம். அரசு பள்ளி தான் மாணவர்களா? மற்றவெல்லாம் மாணவர்கள் இல்லையா? மற்றவர்களுக்கு எல்லாமே பிரைவேட்ல தனியா நடத்துறாங்கன்னா பிரைவேட்ல ஆமா, அந்த பிரைவேட்ல படிக்கிற பையனும் அரசு பள்ளி பையனும் கடைசியில ஒன்னா தானே முட்டுறான். அவனுக்கு தனி டிகிரி, தனி ஐஏஎஸ், தனி ஐபிஎஸ், தனி நீட்டுன்னு இருக்கா? அப்படி முற்றதுனால இங்க இருக்கிற பையன் தான் இவனோட போட்டி போட வேண்டிய கட்டாயத்துல அந்த ஏழை பள்ளி மாணவன், பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், பட்டியல் சமுதாய மாணவன்லாம் அரசு பள்ளியில் படிக்கிற கஷ்டப்படுற பையன்லாம் கடைசியில யாரு கூட வந்து மோதுறான்? அப்ப இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஜுகேஷனை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி சிலபஸை ஸ்ட்ராங் பண்ணணுமா, இல்ல ஹிந்தி எல்லாமே ஸ்ட்ராங் பண்றது அதுல இருக்கு. அதுதான் சார். 3வது 5வது 8வது ஸ்ட்ராங் பண்றது மட்டும் படிக்க மாட்டோம்ன்றாங்க. ஹிந்திங்கிற பேச்சே கிடையாது. அது கற்பனையில பேசுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஏதாவது பேசுங்க. திருப்பி பொய் பேசுற அவங்க கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. பொய் பித்தலாட்டம் செய்கிறவங்க இந்திங்கிற பேச்சே இல்லை, தாய்மொழி கட்டாயமாக்கு தமிழ்னு சொல்கிறத மறுக்கிறீங்க. மோடி போய் பிள்ளைங்களுக்கு தமிழ், ஒரு பள்ளிக்கூடம் கூட தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுக்காம ஒரு ஸ்கூல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை கெடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் தான் சன்சைன் மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. பல சிபிஎஸ் ஸ்கூல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சிபிஎஸ் ஸ்கூல் நடத்தினா டெல்லியிலேருந்து ஆள் வந்து நடத்துகிறானா? நம்ம ஊருக்காரன் தான் பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே யூனிவர்சிட்டி வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே கட்டாயமாக்க மாட்டேங்கிறீங்க. 1000 ஸ்கூல் சிபிஎஸ்சினா அங்கேயும் கட்டாயம் வேணும்னு மோடி சொல்கிறாரு. நீங்கள் வேணாங்கிறீங்க. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக அரசு ஏழை குழந்தைகள் அவனும் மைண்டில் படிப்பில் கட்டடத்திறனில் மேம்பாடு அடைஞ்சு வந்தால் தான் அவன் +2ல் டிகிரியில் நீட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் போட்டி போட முடியும்னு மோடி சொல்கிறாரு. நீங்கள் வேணாம், எப்படி வேணாலும் போட்டுங்கிறீங்க. எது நியாயம்? இந்தியை பத்தி எங்க சொல்றோம்? பிஎம்ஸ்டி திட்டத்தில் இருக்க கிரியேட்டிவ் லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங் இது எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் வரணும்னு விரும்புகிறாங்க. அரசு பள்ளிகள் எல்லாமே உயர்மட்டத்துக்கு உயர்தரத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அதனால் அதை ஏற்கிறாங்க. ஆனால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்க எல்லா டேர்ம்ஸ்லையும் நாங்கள் ஏற்கும்போது இதில் 3வது மொழியாக கட்டாயமாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் அவங்க ஏற்கல. 3வது மொழி நல்ல வேலைக்கு இப்போ திருத்தி கேள்வி கேட்டீங்க. 3வது மொழி ஒரு மொழி படிக்கிறதுக்கு பிள்ளைங்க தயாராக இருக்குது. ஏன்னா இங்கே 50 லட்சம் பிள்ளைங்க வெயிட் 50 லட்சம் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. படித்த பிள்ளைங்களுக்கு வெளி உலகம்னு ஒன்று இருக்குது, வெளி தொடர்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு பாஷையை கூடுதலாக படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி டெல்லியில் இருக்கிற 7 தமிழ் கழக ஸ்கூல்லையும் நார்த் இந்தியன் பிள்ளைங்க தமிழ் கட்டாயமாக படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வேணாலும் உங்களுக்கு இப்பயே நான் ஃபோனை போட்டு ப்ரூவ் பண்ணுறேன். உங்கள் முன்னாடி நம்ம பேசுகிறது தெரியாதுல்ல, போடவா? நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, இப்போ நான் தெலுங்கு படிக்கணும்னு விரும்புகிறேன். படிங்க. 3வது மொழியா தெலுங்கு படிச்சு தாராளம் படிங்க. ஆனா எனக்கு டெல்லியில இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா வேலை கிடைக்குது. நான் எங்க எப்படி போய் சர்வை பண்ண முடியும்? ஏன் நீ இங்கிலீஷ் போதும். தெலுங்கு படிங்க. ஹைதராபாத்ல போய் படிங்க. அங்க ப்ரொஃபஸரா வந்தா வேலை கிடைச்சா நல்லது இல்லையா? எனக்கு அங்க தான் ஹைதராபாத்ல படிங்க. அது எப்படி யாருக்கு எங்க வேலைன்னு தெரியும். அவன் திறமையை பொறுத்து உலகம் பரந்த உலகம். நீ அமெரிக்கா என்ன லாங்குவேஜ்னு கரெக்டா சூஸ் பண்றது? கல்ச்சரல் டைவர்சிட்டி இருக்க ஒரு நாடு தானே. எதுவுமே படிக்காது ஒன்று கூடுதலாக படித்தா தப்பு இல்லையா? எதுவுமே படிக்க மாட்டேன். நீ உடனே கற்பனையில் தெலுங்கு படித்தா நான் அமெரிக்காவுக்கு போக முடியாது, தெலுங்கு படித்தா ஆஸ்திரேலியா போக முடியாது, யாராவது பேசுவாங்க. இதெல்லாம் வீம்புக்கு பேசுறது. இதெல்லாம் பேடனுங்கிறதெல்லாம் நீ கற்பனையில பேசாதீங்க. அப்ப தனியார் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் பேடன் இல்ல, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பேடன் ஆகும். இல்ல, இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இந்த பக்கம் வந்து 3வதுல போர்டு எக்ஸாம், 5வதுல போர்டு எக்ஸாம், 8வதுல போர்டு எக்ஸாம்னு வருது. அது பசங்களுக்கு சுமையாயிடாதா? சுமையே கிடையாதுமா. எப்படி சார்? அருமையான விஷயமா, அற்புதமான விஷயம். நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டேன். ஆல் பாஸ் போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மாணவர் சமுதாயத்தை. நாங்க படிக்கும் போதெல்லாம் இல்ல, ஃபெயில் ஆகுறவன் 3வதுல என் கூட படிப்பான். அடுத்து 4வதுல போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் ஃபெயில் ஆனவன் இருப்பான். அடுத்த வருஷம் படித்து பாஸ் பண்ணுவான். சில பேர் 2 தடவை ஃபெயில் ஆகி 3 தடவை ஃபெயில் ஆனவங்கலாம் எஸ்எஸ்எல்சியில் பெரிய மார்க் வாங்கினவங்கலாம் இருக்காங்க. இன்னைக்கு நான் முதலே சொன்னதை நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னு அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. அந்த பக்கம் மாணவருடைய கவனிப்பு என்ன, அவனுக்கு இருக்கிற ஊக்குவிப்பு என்ன, பெற்றோர்கள் முதற்கொண்டு ஆசிரியர்கள் மீது அவங்க மேலே காட்டுற அக்கறை என்ன, இந்த பக்கம் அக்கறை என்ன. இவங்க எல்லாரும் இந்த சமுதாய மாணவர்கள்லாம் படித்து தனி டிகிரி, தனி யூனிவர்சிட்டி, தனி வேலைவாய்ப்பு, தனி டிஎன்பிசிங்கிறது வேறு. அந்த பக்கம் எல்லா திறமையோடையும் வளர்றவனும் இவனும் ஒன்றா மோத வேண்டியது இருக்குது. ஒரு மாணவனுடைய ஆற்றல் திறன் எல்கேஜி முடிச்சாச்சா, நீ கடைசியில்
+2 வர வரைக்கும் உனக்கு எல்லா கவனிப்பும் உண்டு. 3 மாதத்துக்கு ஒரு ரிவ்யூ, 6 மாதத்துக்கு ஒரு டியூஷன், அப்புறம் ஸ்பெஷல் எக்ஸாம், அப்புறமேலு மந்த்லி எக்ஸாம், அப்புறமேலு ஃபைனல் எக்ஸாம். இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆல் பாஸு. +2 வரைக்கும் நீ எப்படி படித்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆள் வர்றியா, அட்டண்டன்ஸ் போடுறியா, கை தூக்குறியா, உள்ளேன் ஐயா, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே சமுதாயத்தில் ஒன்றா டிஎன்பிஎஸ்சியும் மத்திய தேர்வாணையத்திலையும் IPS IASலையும் நீட்லையும் பங்கு பெற முடியுமாங்கிறத மனச்சாட்சிப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்ல அதே அப்போ 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 ஒரு பையனை 16 வயசு வரைக்கும் அவசரத்துக்கு விட்டுட்டு கடைசி எக்ஸாமில் செக் பண்ணுறதா, அவனை 8 வயசு 13 வயசு 16 வயசில் செக் பண்ணுறதா? இந்த அடிப்படை உண்மையை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பேக்ரவுண்ட் செக்னு ஒன்று இருக்குல்ல சார், நம்ம அதை பார்க்கணும்ல. இல்லை நான் முடிச்சிடுறேன். என்னது? இந்த பக்கம் CBSE பள்ளியில் படிக்கிறாங்க, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் டியூஷன்ஸ் வைப்பாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே கூலி தொழிலாளியாகவும் விவசாயியாகவும் இப்படி தானே சார் இருக்காங்க. அப்ப நீங்க நல்லா வந்துட்டீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வந்தாலும் அவன் எப்படி படிச்சாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகணும். அவன் எப்படி படிச்சாலும் பரவாயில்ல, +2 பாஸ் பண்ணணும். அப்ப அவங்க நல்லா இங்கதான் ரொம்ப வீக்கான வாதம். அவங்க வாதம் 2.5 லட்சம் பேர் ரொம்ப வீக்குமா, ரொம்ப வீக். 2.5 லட்சம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஒரு 30,000 20,000 பேர் தாமா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறான். அவனுக்கு தான் அந்த மாதம் 80,000, 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்கிது. அடுத்தடுத்து பெங்களூர் போகிறாங்க, ஹைதராபாத் போகிறாங்க, US போகிறாங்க, கனடா போகிறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க. மீதி ஒரு 1,80,000 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு டாட்டா என்ட்ரியில் 10,000 சம்பளத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு அடிப்படை ஸ்ட்ராங் இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி அரசு பிள்ளைகளை நம்ம உருவாக்குறோமா? இங்கே ஆசிரியர் கவனிப்புங்கிறீங்க. என்ன ஆசிரியர் கவனிப்பு? தனியாரில் 10,000 ரூபா 15,000 ரூபா அப்படி காட்டன் புடவை அயன் பண்ணி வெயிலில் கொடையை பிடிச்சிட்டு சொல்லி நம்ம கடலூர் கவிதை ரேகா மாதிரி நம்ம டீச்சர்ஸ்லாம் அவ்வளவு டிசிப்ளினாக போய் அந்த பிள்ளைகளை சொல்லி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்கிறீங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர் சம்பளம் 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 80,000 ரூபா. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்றுமே பரவாயில்ல, அவங்க ஆனால் போதும், +2 முடிச்சா போதும், கிராஜுவேட் ஆனால் போதும். இது நியாயமா? இந்த சமச்சீர் சக்தியை எல்லா ஏழை மாணவர்கள்லாம் என்ன அவங்க என்ன மினிமமா? மெஜாரிட்டி ஒரு சமூக மாணவர்களை ஏன் அவங்க வாழ்க்கை உயர்வை கெடுக்குறீங்கன்னா, அடிப்படை வசதிகள் மேம்படுத்தணும், கற்றல் திறனை மேம்படுத்தணும், அவங்க டிகிரி போகும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பான வாதம் பண்ணுறீங்கல்ல. இது கண்டிக்கத்தக்க. இல்லை, மேம்படுத்தணுன்றதுக்கு தான் ஆங்கிலம் மட்டும் இருந்தால் போதுமேன்றாங்க. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் MA படிச்சுட்டு வெளியே வரவன் ஒரு அப்ளிகேஷன் எழுத முடியல. உங்கள் ஆஃபீஸில் வேணால் உட்காந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு MA MCA படிச்சுட்டு வரவன ஒரு அப்ளிகேஷன் இங்கிலீஷில் முழுமையாக தப்புலாம் எழுத சொல்லுங்க. இதுதான் நிலைமை. அதுதான் சார் நானும் சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன், எஜுகேஷன் சிஸ்டமை மேம்படுத்தினா மட்டும் போதும், மூன்றாவதா ஒரு மொழி எதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படிங்கிறது அத நான் அக்செப்ட் ஒத்துக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. மூன்றாவது மொழிங்கிறது அவனுடைய அதுவும் அதனுடைய தேவை இருந்துட்டே இருக்கு. அதனால மூன்றாவது மொழி ஒன்னு வந்துச்சுன்னா இது எல்லாமே சரியாயிடும்ன்றது கிடையாது. அதுவும் ஒரு ஆற்றல் மேம்பாட்டுக்கு உள்ளது. நீங்க வீம்புக்கு என்னமோ சொன்ன மாதிரி மரத்து முடியில் உட்காந்துட்டு பின்னாடி வெட்டுற மாதிரி வெட்டி கீழே விழுகிற கல்வித்துறை இங்கே இருக்குன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் இதை போராட வேண்டியதான், கெட்ட ஒன்று சொல்ல வேண்டியதான், ஐயோ தீ பிடிக்க போகுதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இது 1965 இல்லை. அடுத்து இப்போ பெங்களூரில் போகிறோம், நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம், எலெக்ஷன் நேரத்தில் போகிறோம், உட்காந்து சாப்பிட்றோம். அங்கே ஒரு ஃபாதர் இருக்கார், பெர்னாண்டஸ்ன்னு, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஃபாதரோட தம்பி அவங்க பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாம் அவங்க வீட்டில் உட்காந்து காஃபிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த பசங்க என்னடா படிக்கிறான்னா, அவன் கன்னடம் படிக்கிறான் கட்டாயம், ஹிந்தி படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், தமிழ் படிக்கிறான். என்னப்பா 4 லாங்குவேஜ் உனக்கு கஷ்டமாக? இல்லை அதெல்லாம் இல்லை, எல்லாமே தமிழ் ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். ஹிந்தி இருக்குது, மும்மொழி திட்டம், கன்னடா இங்கிலீஷ் கண்டிப்பாக நாங்கள் படிப்போம், வீட்டில் எல்லாம் தமிழ் பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் தமிழ் பேசுகிறோம். 4 லாங்குவேஜ் சரளமாக சரளமாக படிக்கிறான். ஐயோ உனக்கு பேடன் ஒன்று தலையில் தூக்கி பாறைக்கல்ல வச்சுட்டோம் அப்படின்னு. ஒரு குழந்தை 3 மொழி. உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் இதில் விளையாட முடியாது, ஒன்று கண்டுபிடிக்க முடியாது, ஒன்று திருத்த முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு 10 பையன் சின்ன பையன் இருந்தாலும் அவன் கரெக்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறான். அப்படி பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. நீங்கள் மகாபலிபுரம் பாங்க, ஒரு சின்ன பையன் அவன் தொழில் ரீதியாக 7 மொழி 8 மொழி பேசுகிறான்.
அவன் எங்க படிச்சான்னு தெரியாது. தேவைன்னா இல்ல, இல்ல. நான் படிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, ஒரு கூடுதலா ஒரு மலையாளம் பேசுறது, மலையாளம் படிக்கிறது தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனம் பாருங்க, உலகத்திலே கிடையாது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.